புதிய தாவரங்கள் வளர்ந்தால்தான் அந்த தாவரம் நமக்கு தேவையான உணவை தயாரித்து கொடுக்கிறது. எனவே இயற்கை உரத்தை பயன்படுத்தி பயன்பெறலாம். மரபணு மாற்றத்தால் உருவாகும் புதிய காய்கறிகள் மற்றும் விதைகளை பயிரிடுவதால் சுற்றுச்சூழலில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். ஏனெனில் அதை சார்ந்த சிற்றினங்கள் அழிந்து போக வாய்ப்புள்ளது. இதனால் மரபணு மாற்றத்தால் உருவாகும் புதிய காய்கறி விதைகளை உபயோகிக்க முடியாது. மேலும் விதைகளால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. எடுத்துக்காட்டு பேசிலஸ் துரின்ஜியன்ஸ் என்பது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா மரபணுவை கத்தரி செடியில் மாற்றம் செய்யும்போது காய்ப்புழு வராது. ஏனெனில் காய்ப்புழுவை வராமல் தடுக்க நச்சு புரோட்டீனை பேசிலஸ் துரின்ஜியன்ஸ் உருவாக்கிவிடும். இதனால் கத்தரிக்காய் அழியும் தருவாயில் இருக்கும் நிலை ஏற்படும். மக்களால் கத்தரிக்காயை உபயோகிக்க முடியாத நிலை உருவாகும். மக்களின் தினசரி உணவு வகையில் கத்தரிக்காய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுபோல உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் போன்ற அனைத்து காய்கறிகளுக்கும் இந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் நாம் இயற்கையாக கிடைக்கும் விதைகளை பயிரிட்டு உணவை பாதுகாப்போம். மரபணு மாற்றத்தால் ஏற்படும் விளைவு. மக்காச்சோளத்தின் மரபணுவை கோதுமைக்கு கொடுத்து வளர்ப்பது செயற்கை மரபணு மாற்றம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மரபணு மாற்றும் மக்காச்சோளத்தை உண்டவர்கள் அலர்ஜி கொண்டு இருந்துள்ளார்கள். அதை எலிக்கு கொடுத்து சோதித்த போது புற்றுநோய் கட்டி, இனப்பெருக்க குறைபாடு போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் பப்பாளி பழத்தில் நிறைய விதைகள் இருக்கும். இப்பொழுது நாம் காணும் பப்பாளி பழத்தில் விதைகள் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் மரபணு மாற்றம்தான். மரபணு மாற்றத்தால் சுற்றுச்சூழலுக்கு எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒவ்வாமை எதிர்வினைகளை தூண்டலாம். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பால் ஏற்படும் விளைவு உலகில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். அதுபோல